வணக்கம். இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற பட்டர் பீன்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 7-8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 தக்காளி, 2-3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடணும். அடுத்து குக்கரில் நெய் இல்லது எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை எல்லாம் போட்டு பொரிய விடணும். எல்லாம் பொரிஞ்சதும் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாயும் பொரிஞ்சதும் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இந்த மசாலா சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா நல்லா அடியில் பிடிச்சிரும். மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பட்டர் பீன்ஸை இதில் சேர்த்துடலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடணும். நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்தா தான் நல்லா வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். மசாலா அரிசி எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம். நாம் எடுக்கக்கூடிய அரிசியை பொறுத்து 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வைக்க வேண்டியது இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசிக்கு 2 விசிலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடித்தமான ஒரு ரைஸ் வெரைட்டியாக இருக்கும். நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கும் இது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை செய்து கொடுத்து அசத்துங்க. நன்றி.